ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்துக்கு தீங்கு விளைவிக்கும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். வாடா போவோம். தந்துரு, உனக்கு வேற நேரமே கிடைக்கலையாடா? ராத்திரி 12 மணிக்கு கூப்பிட்டுருக்க. எங்க? சென்னையிலே இப்படி வேலை கிடையாது. வா, நான் கூப்பிட்டு போறேன். டேய், இந்த நேரத்துல எதுக்குடா? வேற நேரமே உனக்கு கிடைக்கலையாடா? எனக்கு தூக்கம் சீக்கிரம் வருதுடா. நானும் ரொம்ப நேரம் பார்த்துட்டே இருக்கேன்டா. அப்போலேருந்து எவனோ ஒருத்தர் நம்ம ஃபாலோ பண்ணிட்டே இருக்கான். யாரா வரா? நம்ம பின்னாடி யாருமே இல்லையாடா? யார் ஃபாலோ பண்றா? யாரை சொல்ற நீ? டேய், இப்போதான்டா பார்த்தேன். இப்போ பார்த்தா காணும்டா. அதுக்குள்ளே எங்கடா போனா? நீ எதுக்கு இப்போ போட்டு குழப்பிட்டு இருக்க? எதுக்கு நீ பயப்படுற? இப்போ பில்டிங் கிட்ட வந்தாச்சு. வா, பில்டிங் குள்ள போவோம். என்னடா இந்த இடம் இவ்வளோ பயமா இருக்குது? இப்போ எதுக்கு உன்னை இங்கே கூப்பிட்டு வந்திருக்கேன்? இந்த பில்டிங்கில் சீல் வச்சுருக்காங்க. இப்போ போனால் தான் யாருக்குன்னு கூட உள்ளே போக முடியும். என்ன விளாட்றியா? உள்ளே போகக்கூடாதுன்னு சீல் வச்சிருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வாடா போகலாம். வேண்டாம் வேண்டாம், எனக்கு ரொம்ப நெகட்டிவாக இருக்குடா. வாடா போயிடலாம். அதெல்லாம் பயப்படமா ஒன்றும் இல்லை, வாடா. எப்படி இருக்கு இடம்? என்னடா ரொம்ப இருட்டா இருக்கு. வா, இன்னும் உள்ளே போகலாம். என்னடா திறக்கவும் இல்லை? தள்ளு, நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். என்னாச்சுடா? கதவை திறக்கிட்டே கிழிச்சிருச்சுடா. கிளிக்கிற அளவுக்கு இங்கே ஒன்றும் இல்லையே. டேய், கீழே ரத்தம்டா. வலிக்குதுடா. என்னடா அவ்வளோ ரத்தமா போகுது? கீழே துணி இருக்கான்னு போய் பார்த்துட்டு வரேன். போயே ஆகணுமா? பயமா இருக்குடா. இவ்வளோ தூரம் வந்துட்டோம், துணி இருக்கான்னு பார்க்குறேன். வேண்டாம்டா, நான் வரலடா. நீயே போய் பார்த்துட்டு வா. சரி, நீங்க இருக்கியா? நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். கீழே இருட்டா வேற இருக்கு. இருடா, போய் டக்குன்னு வந்துடுறேன். சரி, சீக்கிரம் பார்த்துட்டு வா. டேய் சந்துரு, எங்கடா இருக்க? இருட்டில் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. சந்துரு, டேய் விளையாடாத, ஆல்ரெடி இருட்டா இருக்கு. டேய் சந்துரு, என்னாச்சு? சந்துரு, டேய். ஹலோ ஹலோ, டிஎஸ்பி பேசுகிறேன். நாங்கள் எல்லாம் கொஞ்சம் டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டோம். சொல்லுங்க சார். அந்த ரெட் கிராஸ் ரோட்டில் பழைய பில்டிங் ஒன்று இருக்குல்ல, நாங்கள் ஏதோ 2 பசங்க போய் மாட்டிக்கிட்டாங்களா? கொஞ்சம் என்னன்னு பார்த்து கொஞ்சம் சொல்லுங்கள். என்ன சார் சொல்றீங்க? அப்படியா? உடனே போங்க, அங்கே போய் பார்த்துட்டு என்னாச்சுன்னு எனக்கு கால் பண்ணுங்கள். நாங்கள் முடிஞ்சளவு அங்கே சீக்கிரம் வர பார்க்குறோம். சொல்கிறது புரியுதுல? ரொம்ப அவசரம். சரிங்க சார். சரிங்க, டெட் பாடி கிடக்கு சார். என்ன சொல்கிறீங்க? மோட்டர் கேஸ் நினைக்கிறேன். நீங்கள் அங்கேயே இருங்க, நான் உங்களுக்கு ஸ்பாட்டுக்கு ஆள் அனுப்புகிறேன். சார், நான் ஸ்பாட்ல தான் சார் இருக்கேன். ரவி, நீங்கள் ஒன்றும் பயப்பட வேணாம், உங்களுக்கு ஆள் அனுப்புகிறேன். சார், கொஞ்சம் சீக்கிரம் வாங்க சார், இல்லை யாராச்சும் அமுச்சுடுங்க சார். நீங்கள் ஒன்றும் பதட்டப்பட வேணாம். அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு போன எவனும் உயிரோடு இருந்ததில்லை. நீங்கள் எங்கேயே நகலாம அங்கேயே இருங்க ரவி. சரிங்க, நீங்கள் சொன்ன மாதிரி டெட் பாடியில் இருக்கு சார். அதை விட இந்த பில்டிங்கே பயங்கரமா இருக்கு சார். ஏய், நான் சொல்கிறேன்ல, ரொம்ப போட்டு குழப்பம் அங்கேயே ஏரியா. சரிங்க, ரொம்ப இருட்டா வேற இருக்கு சார். அதான் சொல்கிறேன்ல, அந்த இடம் ஒரு மாதிரி கொஞ்சம் அதை சொல்லி பேக்கப் உடனே யாராச்சும் அமுச்சுடுங்க சார். 10 நிமிஷத்தில் எங்கள் ஸ்பாட்டில் ஆள் இருப்பாங்க. சீக்கிரம் சார். சார், ஹலோ சார், நீங்கள் பேசுறது எதுவுமே கேட்கலைங்க சார். ஹலோ, கேட்கல சார்.
இன்றைய முக்கிய செய்திகள். இன்றைய அதிகாலையில் அதிர்ச்சிகரமான சம்பவம் ஒன்று வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. எரிக்கரையோரத்தில் 3 கல்லூரி மாணவர்கள் உயிரிழந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளனர். இதே சமயத்தில் அருகிலிருந்த ஒரு பிளாட்டில் ஒருவர் தூக்கிட்டு உயிர் நீத்த சம்பவமும் அரங்கேறியுள்ளது. விசாரணையில் உயிரிழந்த 4வரும் ஒரே பிளாட்டில் சேர்ந்து வசித்தவர்கள் என்பது தெரியவந்துள்ளது. இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஓகேண்ணா சார் ஒரு 2 கேம் தான் விளையாண்டு போயிடலாம். எல்லாம் எனக்கு புரியுது. கன்ஃபார்ம் ஓகே கூடிய சீக்கிரத்தில் ப்ராஜெக்ட் ஓகே ஓகே சரி நீங்க உள்ள வாங்க, நான் கேம் போட்டுருக்கேன். கொடுங்க சார். டக்குனு உள்ள வந்துட்டீங்கன்னா ஓகே. பின்னாடி சொல்ற பாருங்க. ஓகே பின்னாடி டேய் போட்டேன். நீங்க அறிவு இல்ல, சாட்ட பேசிட்டு இருக்க, இப்படி விளையாண்டுட்டு இருக்க, இப்படி சத்தம் போட்டு ஒரு கேம் அதுக்குள்ள என்னோட போன போடுங்க. என் போன சார்ஜ் இல்லைன்னா இப்படி பண்றியடா, கொஞ்சம் கூட அறிவு இதுக்குள்ள போன இப்படா விளையாடுறது எல்லாமே போச்சுடா. டிஸ்டர்பன்ஸ் ஒரு கேம் தானடா போச்சுடா. சரி விட்றா, பாத்துக்கலாம். மச்சி ஃபர்ஸ்ட் இயர்ல ஒரு பொண்ணு லவ் பண்ணல, அவனுக்கு இன்ஸ்டா ரெக்வஸ்ட் கொடுத்துருக்கா பாரு. இப்போதுக்கு அவளை இருக்கிற சரி ரொம்ப சலிச்சுக்காத. அவன் நம்ம கேங்களுக்கு எல்லாத்துக்கும் ரெக்வஸ்ட் கொடுத்துருக்கா. யாருக்கு தெரியும், அவனு கூட வெளில வந்து பேசிட்டு நினைக்கிறேன். என்னடா இப்படி பாக்குற? கொஞ்ச நேரம் மூட்டுறா. இந்த தடவை நான் ஒரு ஸ்டோரி சொல்றேன். என்னடா வேணும் இப்போ? இந்த தடவை ஸ்டோரி எழுதிருக்கேன்டா, அதை மட்டும் எழுதி பப்ளிஷ் பண்ணா வச்சுக்கோ. அடுத்த கேக்கி நான் தான். அவனே அங்க பிச்சை எடுத்துட்டு இருக்கான். மொத்தத்துல நிறைய இருக்கு மச்சி, அதெல்லாம் விடு. இந்த தடவை கதை பக்காவா எழுதியிருக்கேன். சும்மா இருடா. ரொம்ப சலிச்சுக்காதடா. ஒரு தடவை கேளண்டா. என்னடா வேணும் இப்போ? மச்சான் இந்த தடவை கதையை கேட்டுட்டு நீயே ஓகே மச்சான் பண்றான்னு பாரு. இருடா, அவன் என்னதான் சொல்லறான்னு பாப்போம். நம்மளுக்கும் போர் அடிக்குது. நீ சொல்றா. கதையை கேளு. ஸ்கிரீனை ஓபன் பண்ணா கிரைம் பிரான்ச் ஆஃபீஸர் சென்னை டிரான்ஸ்ஃபர் வந்துட்டு இருக்காரு. அதே நாள் ராத்திரி அங்க ஒரு கொடை நடக்குது. இவர் ஸ்டேஷன் போன உடனே அங்க வந்துட்டு டிஎஸ்பி வந்து அவர்கிட்ட இந்த கேஸ் ஃபைலை கொடுத்து சால்வ் பண்ண சொல்றாரு. இவர் அந்த கேஸ் ஃபைல வாங்கிட்டு அந்த இடத்துக்கு போய் ஏதாவது ஹிண்ட் கிடைக்குமா தேடி பாக்குறாரு. ஆனா அந்த எந்த ஹிண்ட்டுமே இல்லாதனால திரும்ப ஸ்டேஷன் வந்துட்டு திரும்ப பழைய அன்சால்வ் ஃபைல்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு அன்சால்வ் ஃபைல் மட்டும் எடுத்து பாக்குறாரு. அதோட பேர் வந்து டிமிட்ரியஸ்னு எழுதியிருக்கு. ஸோ உள்ள கேஸ் ஃபைல்ஸ் உள்ள பார்க்கும்போது அதுக்கு இந்த கேஸ்க்கும் அந்த கேஸும் சிமிலாரிட்டி சேமா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றாரு. இந்த கதை 90s 80s இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருக்க ஒரு மல்டி டிசார்டர் பர்சன் வந்து இந்த ஹாஸ்பிட்டல் விட்டு தப்பிக்கணும்னு பாக்குறான். ஆனா அவனுக்கு சான்ஸ் அமையவே இல்லை. அப்புறம் ஒரு நாள் நைட்டு ஹாஸ்பிட்டல் தப்பிக்க பாக்குறப்போ வார்டன் கிட்ட மாட்டிக்கிட்டான். அப்புறம் இன்னொரு நாள் நைட் பிளான் பண்ணிருக்கப்போ ஒரு பேஷண்ட்டுக்கு ஓவர் டோஸ் கொடுத்துட்றான். ஓவர் டோஸ் கொடுத்தனால அந்த பேஷண்ட் ரொம்ப ரூடா பிஹேவ் பண்றான். மற்ற எல்லாத்தையும் அடிக்கிறான். இந்த சான்ஸா வச்சா இவன் ஹாஸ்பிட்டல் விட்டு தப்பிக்க நினைக்கிறான். இந்த ஹாஸ்பிட்டலோட செவிலியை குதிச்சு அந்த காட்டுக்குள்ள ஓடி தப்பிச்சிடறான். ஏன்னா அந்த ஹாஸ்பிட்டலோட செவிலியை குதிச்சு தப்பிச்சாலுமே அந்த ஹாஸ்பிட்டலை எரிச்சு அவன் முடிவு பண்றான். அவன் ஏன்டா அந்த ஹாஸ்பிட்டல் எரிக்கணும்? ஹாஸ்பிட்டலோட ஓனரே அவங்க அப்பா தான். அவனுக்கு அம்மா இல்லாதனால அவன் வீட்டில் இருந்த விட ஹாஸ்பிட்டல் இருந்து தான் அதிகம். சின்ன வயசுல இருந்து அந்த ஹாஸ்பிட்டல் இருந்து வந்தனாலே அந்த பேஷண்ட்டை பார்த்து அவங்கள மாதிரி அவனோட பழக்க வழக்கம் எல்லாத்தையும் அவன் செய்ய ஆரம்பிச்சான். இதை பார்த்து அவங்க அப்பா அவனை கண்டிச்சாரு. ஆனால் அவன் மாறல. அதனால அவங்க அப்பா அவனை போட்டு டார்ச்சர் பண்றாரு. அங்கே இருக்க பேஷண்ட் ட்ரீட் பண்ற மாதிரி அவங்க அப்பா அவனையும் ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சாரு. அதனால தான் அங்கேருந்து அவன் தப்பிச்சான். என்னதான் அங்கேருந்து தப்பிச்சிருந்தாலுமே அவங்க பண்ண டார்ச்சர்லாம் அவன் கண்ணு முன்னாடி இல்யூஷனாக வந்து போகுது. அதனால அன்றைக்கி நைட்டு அங்கே ஹாஸ்பிட்டல் எரிக்க போகிறான். அவங்க அப்பா சாவறதை பார்த்து அவன் ரசிச்சான். அந்த ஹாஸ்பிட்டல் எரிச்சதுனால அங்கே எல்லாரும் எரிஞ்சு போகிறாங்க. அப்ப நடந்த கொலையெல்லாம் பண்ணது இவன் தானா? அவன் செத்துருவாங்கடா. என்னடா சொல்ற? இந்த கொலையில யாரா பண்ணா? அது ஏண்டா எங்கடா இருக்க? நீங்க நம்ம பிரவீன் பர்த்டேடா. ஓகே அவனுக்கு பர்த்டே வாடா. ஏய் சுத்தமா மறந்துட்டான்டா. 7 o'clock ஃப்ரெண்ட்ஸோட வந்துடுறேன். சரிடா. சில விடைகள் கனமாய் இருந்தாலும் அவை நினைவுகளாக அழகாய் மாறும். இந்த பயணத்தில் என்னோடு இருந்திருந்த ஒவ்வொரு இதயத்துக்கும் என் மனமார்ந்த நன்றி. ஷோவோட என்ட்ரிக்கு இப்போ வந்தாச்சு. இந்த இனிய தருணத்தை ஒரு பாடலோடு நிறைவு செய்கிறேன். உங்களோட விடை பெறுவது அஜய் காயத்ரி. ஜூலை காற்றே கண் பார்த்தா காதல் காற்றே இந்த பாட்டு கடுப்பேத்துங்க. வேற பாட்டு இருந்தா மாத்துவோம். ஏய் போய் உட்கார்றா. சும்மா கடுப்பேத்தி.
என்னடா இப்படி பண்ணிட்டீங்க? எல்லாம் ஒன்னாலதான்டா. நான் என்னடா பண்ணேன்? டேய் மூச்சிருக்கடா. டேய் மூச்சு இல்லடா. என்ன பண்றேன்னு தெரியல. டேய் ஒண்ணு பண்ணலாம், இங்கே எங்கேயாச்சும் போச்சிடலாம். ஓகேவா? டேய் இங்க ரிஸ்க்டா. 10 கிலோமீட்டர் தாண்டி முள்ளுக்காட்டு இருக்கு, அங்க போச்சிருவோம். இல்ல அதெல்லாம் வேணாம். முதல்ல ப்ரொடக்ஷன் அதிகமா இருக்கும், அதெல்லாம் பண்ண மாட்டி போப்போம். அப்போ ஒண்ணு பண்ணலாம், காட்டு கீழே போட்டு அபார்ட்மெண்ட்ல போய் வச்சிடலாம். டேய் ஒரு நாள் தான்டா இருக்கு, அபார்ட்மெண்ட்லாம் வேண்டாம், காட்டு கீழே வச்சுக்கலாம். இவன் சொல்றது கரெக்ட் தான். நம்ம படி தூக்கலாம். என்னடா ஆச்சு? ஏன் இவ்வளவு பதட்டமா வரீங்க? இரு சொல்றேன். என்னடா ஆச்சு? தலை வலிக்குது. இவன் டே கேளு. இவன் ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்கான்? மறுபடியும் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா, என்ன பண்றதுனே தெரியல. அதனால அந்த பாடியை கார் டிக்கி தூக்கி போட்டு வந்துட்டான்டா. டேய் அதுக்கு ஏன்டா பாடியை இங்க எடுத்துட்டு வந்தீங்க? நீங்க போலீஸ் ஸ்டேஷன் போயிருந்தாலே பிரச்சனை ஆயிருக்காது. நீங்க இப்போ ஏதோ பெருசா தப்பு பண்றீங்கடா. பேசாம போலீஸ் ஸ்டேஷனே போய் என்ன நடந்துச்சுன்னு அதை சொல்லுங்கடா. என் போனை காணாண்டா. ஒருவேளை ஸ்பாட் விட்டுருக்குன்னு நினைக்கிறேன். வாங்கடா போய் எடுத்துட்டு வரலாம். என்ன வேன் இருக்கியா? திரும்ப வேலை எடுக்க முடியாது போனை. என்னடா சொல்ற? அந்த போன் தானே நம்ம எவிடன்ஸு. நம்ம மாற்றுறதும் அந்த போன் நம்பி தான்டா இருக்கு. சரி இப்ப எடுத்துட்டு வரலாம். பாய்க்கிறோம் போலாம். இங்கே இரு. அங்க உள்ள சைட்ல ஏதாவது இருக்கான்னு பாடுறா. எங்கடா போட்ட? டேய் போன் அங்க இருக்கு பாடுறா. டேய் போன் கிடைச்சிருச்சுடா. அப்புறம் நம்ம இங்க நிக்க கூடாது. வாங்க கிளம்பிடலாம். ரோஹித் இங்க பாரு, ஒரே ரத்தமா இருக்கு. அப்புறம் ரத்தம் இங்க வந்துச்சு. டேய் உள்ள இருந்தானே வருது. இது கார் கேண்டா இருக்கு. ஓபன் பண்றேன். ஓபன் பண்ண. எல்லாம் உள்ள இந்த பாடியை காணோம். இப்ப என்ன பண்றது? டேய் அவன் மேல தனியா இருக்கான்டா. அவனை ஏதாவது பண்ணிட்டாங்கண்ணா. வா போய் பாப்போம். டேய் பாடி பாத்தியா? முதல்ல போலீஸ்ட போங்கன்னு சொன்னேன்லடா. டேய் இது விளையாடுறா கிடையாதுடா. பாடி டிக்கிக்குள்ள காணா. அது எங்கடா? டேய் என்கிட்ட பிராங்க் பண்ணி விளையாடிட்டு இருக்கீங்களாடா? பாத்தியாங்க எப்படி கண்டுபிடிச்சிட்டேன். விளையாட பேச்சு. எதுக்குடா இப்ப நினைச்சா? ஐயோ எனக்கு ஒண்ணுமே புரியல. பாடி எங்கடா? நான் நிஜமா இந்த ரூம் விட்டு வெளியே போலடா. நீங்க என்னடா சொல்றீங்க? உங்கள்ட்ட ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு இருந்தேன்டா. நம்ம ஃபோன் தேட போனப்போ அங்கே எனக்கு ஒரு பேப்பர் கிடச்சிச்சு. என்னடா அது பேப்பரு அப்படின்னு எடுத்து நான் அதை பார்த்தா அது ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷனு. பேர் கூட ராம்குமார்னு போட்டிருந்துச்சு. என்னடா இந்த பேப்பர் இவ்வளோ மோசமாக இருக்கேன்னு பார்த்தேன். அந்த நடந்தது என்னன்னு பார்த்தா அந்த இயர் வந்து 1977 அப்படின்னு போட்டிருந்துச்சு. அப்புறம் அந்த ஹாஸ்பிட்டல் பேர் கூட குளோபல் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு போட்டிருந்துச்சு. சென்னையில் அப்படி ஒரு ஹாஸ்பிட்டலே கிடையாது. எனக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா நீ சொன்ன கதையும் நான் பார்த்த பேப்பரும் ஏதோ ஒரு இடத்துல லிங்க் ஆன மாதிரி இருந்துச்சு. அதை பார்த்து பயந்து நான் அப்படியே அந்த பேப்பரையும் தூக்கி போட்டேன். இப்ப புரியுது. நான் ஒரு ஸ்டோரி எழுதிட்டு இருந்தேன்ல, அதுல வர கேரக்டர் ஒன்று இருக்குமோ? என்னடா கதைக்குதுன்னு வளர்றீங்க?
கண்டிப்பா அந்த கதையில வரவனா தான் இருக்கும். அவன் தான் அந்த கதையில் செத்துட்டான். நீ அவனை பத்தி நேர்ல போய் பாத்தியா? நானே அந்த ஆர்டிக்கலை பார்த்து தான்டா ஸ்டோரி டெவலப் பண்ணேன். இந்த ஆர்டிக்கல் அவன் செத்துட்டான் தானே எழுதி இருந்துச்சு. ஒரு நிமிஷம், அந்த ஆர்டிக்கல் உள்ளதா இருக்கு, நான் போய் எடுத்து வரேன். வரைக்கும் அந்த ஆர்டிக்கல்ல அவனை பத்தி எதுவுமே டீட்டெயில்ஸுமே வரல. அது இல்லாம அவன் போட்டோ கூட வரல. அதனால அவனை பத்தி தெரிஞ்சுக்கலான்னு அந்த ஆர்டிக்கல் எழுத அவன் வீட்டுக்கு போனோம் தவிர அவனை எங்கேயும் பார்க்கவே இல்லை. சரியா? நீ அவனை பார்த்திருக்க மாட்ட, ஆனா அவன் அவனை பார்த்திருப்பான். இல்லடா, அவனை பார்க்கவே இல்லை. கன்ஃபார்மா எனக்கு தெரியும். யார் பண்றது? புது போனா இருக்கு. இந்த போன் அவன் பாக்கெட்ல இருந்து வந்துச்சு. நான் பதட்டத்துல சொல்ல மாட்டேன். இது கூட 6 மாசத்துக்கு முன்னாடி பார்த்து என்னோட போன் மாதிரியே இருக்க. பாக்குறதுக்கு என்னோட போன் மாதிரியே இருக்கு. என் ஃபிங்கர் பிரிண்ட்ல ஓபன் ஆயிடுச்சு. உங்களுக்கு எல்லாம் சிக்னல் இருக்கான்னு பாரு. என் போன் சிக்னல் இல்லடா. அந்த போன் விட டவர் வருது. என் போன்லயும் வரலடா. இது கன்ஃபார்ம் என் போன் தான். நம்ம யார் போனுமே சிக்னல் இல்லடா. இந்த போன் முன்னாடி சிக்னல் வருது. ஐஸ்ல அட்டன் பண்ணி பேசு. கேள்றா, நம்மள வந்து ஹெல்ப் பண்ண சொல்றா. ஹலோ ஹலோ. டேய், யாருமே பேச மாட்டாங்கடா. வெளில போய் பேசப்போ. யாராச்சும் பேசுங்க. நாங்க இந்த அபார்ட்மெண்ட்ல மாட்டிக்கிட்டோம். உங்ககிட்ட இருந்தா போன் வந்திருக்கு. ஹலோ, கேக்குதா? ஹலோ ஹலோ. ரோஹித், இத பாருடா. 36 பேரை கொன்ற சைக்கோவா? அது கீழே படிச்சு பாரு. நம்ம எல்லாத்து பேரும் போட்டுருக்கடா. ஹரி, உன் பேர் கூட போட்டுருக்கு கூட. என்னடா 12:30 செத்துறோன்னு போட்டிருக்கு. இப்போ டைம் 11:30 தான். அப்படின்னு கொஞ்ச நேரத்துல நம்ம சாக போறோமா? டேய், இதெல்லாம் உண்மையில நம்பாதடா. அப்புறம் ஏன்டா அந்த பேப்பர் இங்க வரணும்? அதை பார்க்கணும் நம்ம. அவன் ஏதோ பிளான் பண்றான். பொறுமையா இருடா. அதையும் தூக்கி போடா. ஃபுல்லா படிச்சு போடா. ஒரு இதுல ஹாஸ்பிட்டல் அட்ரஸ் போட்டிருக்கு. நாம இருக்க அபார்ட்மெண்ட்டும் ஹாஸ்பிட்டலும் ஒரே அட்ரஸ் தான் போட்டிருக்கு. என்ன சொல்ற? அப்படின்னா இந்த அபார்ட்மெண்ட் இருக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஹாஸ்பிட்டல் இங்க தான் இருந்திருக்கணும். என்னதுடா இது? எவன்டா அது? எனக்கு மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கான். போன குர்ரா. என்னடா போட்டிருக்கு இந்த மெசேஜ்ல? என்னடா போட்டிருக்கு? நீ சாவணுமா? நான் உன்னை கொல்லணுமா? இல்லாட்டி எல்லாரையும் கொண்டுருவானா? குட்ரா, இந்த போன் இந்த வேலை பத்தி நான் கான்டாக்ட் பண்ணுவான். இந்த போன்ல எப்படி கான்டாக்ட் பண்ண பாக்குறேன். எதுக்கு நான் போனை கீழே போட்டு எடுத்த? அதுதான் எல்லாமே இருக்கு. என்னடா பண்றது இப்போ? அதெல்லாம் தெரியாது. இந்த இடத்துக்கு நம்ம போகணும். எனக்கு தப்பா தெரியுது. பாப்போம். ஏய், ஹரிய மறந்து விட்டுட்டான்டா. அப்ப போய் கூட்டு வா. நீயும் போடா. சரி, நான் போறேன். டேய், நீ போய் கூட்டுடா. டேய் ஹரி, இந்த வாடா போலாம். வா போலாம். வா. ஏய், நான் வரலடா. பயமா இருக்குடா. ப்ரோ, ஒரு நிமிஷம் ப்ரோ. ப்ரோ, ஒரு ஹெல்ப் ப்ரோ. திருக்கரையோரத்தில் 3 கல்லூரி மாணவர்கள் உயிரிழந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டனர். இதே சமயத்தில் அருகில் இருந்த ஒரு பிளாட்டில் ஒருவர் தூக்கிட்டு உயிர் நீத்த சம்பவம் அரங்கேறியுள்ளது. விசாரணையில் உயிரிழந்த 4 ஒரே பிளாட்டில் சேர்ந்து வசித்தவர். வாட்ச்மேன்! டேய், இன்னும் சாகலையா? இங்கிட்ட என்னடா வேணும் உனக்கு?
நாங்க தானே கொண்டுட்டோமேடா. நான் உனக்கு ஒரு ஆப்ஷன் தரேன். உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கொண்டுட்டீங்கன்னா நீ தப்பிச்சிடலாம். அப்படி இல்லைன்னா நீ அவங்க கூட சேர்ந்து சாக வேண்டியதுதான். ஏய் வாடா, சொன்னா கேளு, கிளம்பு. நான் வரலடா. நீ ஒரு நிமிஷம் போங்கடா, இங்கே பாப்போம். இருக்கேன்டா. டேய் கீழே ஃபுல்லா தேடி பார்த்தேன்டா, அங்க யாருமே இல்லடா. வாட்ச் பண்ணி கூட்டி பார்த்தேன், அவரும் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. 2 3 கதை தேடி பார்த்தேன், அங்கேயும் யாரும் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்கடா. அவ்வளவுதானே, எல்லாம் மாட்டிட்டோம்ல. ஏய் டோர் லாக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எல்லாரும் சாவ போறோம். டேய் இங்க பாரு, பேட்டரி தனியா இருக்கு, ஆனா போன் ரிங் ஆகுது. விடாது. இன்னும் 15 நிமிஷம் தான் இருக்குன்னு மெசேஜ் வந்திருக்கு. நீ நீ நம்ம எல்லாரும் சாக தான் போறோம். இல்ல நீ சத்தாதான் இந்த பிரச்சனை முடியும். நீ சாவணும். நான் ஏன்டா சாவணும்? ஏன்னா சம்பந்தம் எல்லாம் பேசிட்டு இருக்க. டேய் என்னடா பேசுற நீ? அவன் நம்மள குழப்பறான்டா. டேய் எல்லா பிரச்சனையும் நீ தான்டா காரணம். நான் அப்பயே சொல்லிட்டு இருக்கேன், நீ தான் கதை எழுதுற மயில எழுத கிளம்பிட்டு இருக்க. எல்லா பிரச்சனையும் நீ தான்டா காரணம். சாவடா, கொஞ்சம் விட்டு நம்மளை கொண்டிருப்பாங்க. டேய் கதவு தரடா, டேய் கதவு தரடா. பைத்தியக்காரா, அவனையே கொல்ல போற? ரூம்ல பெட்ரோல் ஸ்மெல் வருது, உனக்கு தெரியல? ஏதோ அலவசம் கேக்குது பாரு. நமக்கு இருக்கிற தப்பிக்கிற ஒரே வழி அந்த பால்கனி தான். அங்க போய் நம்ம குதிச்சிருவோம். என்னடா பண்றது? இது எல்லாமே அவன் பிளான் தான். என்ன கொன்னா மட்டும் அவனை விட்டுவானா? டேய் என்னடா நம்ம ரூம் ஃபுல்லா பெட்ரோல் ஸ்மெல் அடிக்குது. ஏய் கண்டிப்பா அவன் நம்மளை கொல்ல மாட்டான்டா. உனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கா? ஜூன் 29 அன்னைக்கு தான் அந்த ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரி ஆச்சு, எரிஞ்சிச்சு. அப்போ நம்ம இடம் இந்த இடமே எரிய போதா இல்லை நம்ம ரூம் மட்டும் எரிய போதா? அப்போ என்னமோ நடக்க போகுது, எனக்கு தெரிஞ்சிருச்சு. வசந்த், டேய் வசந்த், டேய் டேய் ஹரி தூக்க மாட்டி கிடக்குறான்டா. இங்க என்னடா நடக்குது? அப்போ நீ சாவு. ஏன்னா தள்ளி விட்டு கொண்டுட்ட அவனை, என்னையும் கொண்டுடு. இங்க எல்லாத்தையும் கொண்டுட்டா மட்டும் நீ தப்பிச்சிட நினைச்சியா? இது எல்லாமே அவன் பிளான் தான்டா. கண்டிப்பா உன்னையும் கொல்லுவான்டா.
காலு. டேய் என்னாச்சுடா? டேய் டேய் டேய். ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன். ஒரு 2 பேர் என்னை கொல்ல வராங்க சார். அவங்க கிட்ட தப்பிச்சு ஓடி வந்துட்டேன் சார். எப்படியாச்சும் என்னை காப்பாத்துங்க சார். இதான் சார் அங்கே நடந்துச்சு. ரொம்ப பயமா இருக்கு சார். பயப்படாத தம்பி, நீ சேஃபா தான் இருக்க. சரி தம்பி, அப்புறம் ஃப்ரெண்டுன்னு சொன்னீங்க, அவன் எதுக்கு உன்னை கொல்ல வரான்? சார் அவன் எல்லாத்தையும் கொண்டு எங்கேயோ போயிட்டான் சார். எங்க போனான்? என் ஃப்ரெண்டு இன்னொருத்த கொண்டுட்டு போயிட்டான் சார். குழப்பிரியே. சரி, எஸ்ஐ வரட்டும், அவர்கிட்ட எல்லாத்தையும் தெளிவா சொல்லு. எஸ்ஐ தான் கால் பண்றாரு, அவர்கிட்ட திரும்ப எல்லாத்தையும் தெளிவா சொல்லு. ஹலோ சார், வந்துட்டேன் சார். சார் 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 ரெஸ்ட் ரூம் போய்ங்க சார், ப்ளீஸ் சார். சரி போய் தொலை. சார் நான் மஃப்டியில் இருக்கிறத காட்டி கொடுத்துறாதயா. நீங்க தான் சார் இன்னைக்கு சார்ஜ் எடுக்கிறீங்கன்னு சொன்னாங்க. ஆமாயா, இன்னைக்கு 9 மணி தான் தாம்பரத்தில் சார்ஜ் எடுக்க வேண்டியதா இருந்துச்சு. நீ தான் நைட் 2 மணிக்கு ஃபோனை போட்டு கடுப்பேற்றி வச்சிருக்கிற. என்ன முக்கியமான மேட்ரு, என்ன பேசணும்? ஆமா, உன் யூனிஃபார்ம் எங்க? நீ சார்ஜ் தானே இருக்க, அன்யூனிஃபார்ம் என்ன பண்றங்க நீ? ஒன்றும் இல்லை சார், ஒரு கால் வந்துச்சு, மர்டர் கேஸ்ன்னு சொன்னாங்க. அதனால யூனிஃபார்ம் கூட போடாம டைரக்டா இங்க வந்துட்டேன். அப்படின்னே அவசரம் உனக்கு? இந்த நேரத்தில் யூனிஃபார்ம் கூட போடாம வந்திருக்க, கையில் என்ன பாட வச்சிருக்க? சார் நீங்க வேணா ஸ்டேட்மெண்ட்டை படிச்சு பாருங்களா. 2 நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல்ல இருந்து தப்பிச்சுட்டான்னு கேள்விப்பட்டேன். எனக்கு என்னமோ வேணா இருக்குமோன்னு தோணுது. என்ன சொல்ற? நான் இதுக்கு ஒரு டைம் கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். நீ வேணா போய் கிளாரிஃபை பண்ணிட்டு வா, நான் பார்த்துட்டு இருக்கேன் அதை. ஹலோ, நீங்க தானே அவன் மென்டல் ஹாஸ்பிட்டல் தப்பிச்சுட்டான்னு கால் பண்ணீங்க? அவனோட போட்டோ கொஞ்சம் ரீஷேர் பண்றீங்களா? இவன் தான் ஐயா, நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். இவன் எங்க அப்போ? ஹாஸ்பிட்டல் பின்னாடி ஸ்டோர் ரூம்ல இருக்கான் சார். ஸ்டோர் ரூம்லயா? இது எப்படி? ஏன் சார் கிளிக்கிறீங்க? அவன் ஸ்டேட்மெண்டா கொடுத்துருக்கான் சார். அவன் தான் விக்டிம். அவன் ஃப்ரெண்ட்ஸை யாரும் 3 பேர் கொலை பண்ணிருக்காங்க. யோ, இந்த மாதிரி ஒரு எஃப்ஐஆர் எதுக்குன்னு யாருக்கும் தெரியக்கூடாது. அப்புறம் நீ என்ன பார்த்த, இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதுன, நீங்க வந்த, எதுவுமே யாருக்கும் தெரியக்கூடாது. பண்றீங்க? உனக்கு என்ன தெரியும் அவனை பத்தி? நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? இன்னைக்கு நைட் நடக்கதான் நினைச்சிட்டு இருக்கியா? 15 நிமிஷம் நடந்த கதையை தான் அவன் சொல்லியிருக்கான். நீ அதான் எழுதி வச்சிருக்க. அவன் ஒரு விக்டிம், ஓகேயா? அவன் ஒரு விக்டிம்னு எப்படி ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஆனாலும் அவன் ஒரு பைத்தியக்காரன்னு என்ன நம்ப வச்சுட்டு இருக்கான். கோர்ட்டை நம்பி அவனை ஹாஸ்பிட்டல் சேர்த்திருக்காங்க. இந்த இன்சிடென்ட்டை பார்த்ததுனால இவன் பைத்தியம் ஆயிட்டான்னு கோர்ட் நம்பி அவனை ஹாஸ்பிட்டல் சேர்த்து விட்டாங்க. ஆனா அவன் சொன்ன கதை எல்லாமே போய், அவன் நடந்ததே வேற. அவன் எல்லாத்தையும் ஏமாத்திட்டு இருக்கான். அந்த அப்பார்ட்மெண்ட் மொத்தமா எரிஞ்சதுனால அங்கிருந்து ஒரு எவிடன்ஸ் கூட கிடைக்கல. அதனால இவன் சொன்ன இன்சிடென்ட்டை நம்பி கோர்ட் இவனை விக்டிம் நம்பிருச்சு. அதை வச்சு இவன் கோர்ட்டையும் போலீஸையும் ஏன் எல்லாத்தையும் இவன் ஏமாத்திட்டு இருக்கான். நீங்க சொன்ன 15 வருஷத்துக்கு முன்னாடி 3 பேரை செத்துட்டான்னு சொன்னீங்கல்ல, அப்ப இவனா பண்ணா? நான் 15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததுன்னு சொன்னேன்ல. ஆனா 15 வருஷத்துக்கு முன்னாடி நானும் அதே அப்பார்ட்மெண்ட்ல தான் இருந்தேன். எங்க அப்பா அம்மா அவங்க தான் இருந்தாங்க. 50,000 பேரும் அவங்க தான் இருந்தாங்க. இருந்து என் கண்ணு முன்னாடி சுத்தவும் போனாங்க. அந்த அப்பார்ட்மெண்ட் ஃபுல்லா எரிஞ்சு போச்சு. நாங்க தான் இருந்தேன். நான் கண்ணால பார்த்துட்டு அந்த குழந்தை இருந்தேன். என்னால எதுவுமே பண்ண முடியல. என்னால 10 வயசு தான். என்னால என்ன பண்ண முடியும்?
ஆனால் என் மாமா மட்டும் தான் எனக்கு என் மாமா மட்டும் தான் ஞாபகம் வந்துச்சு எனக்கு. உடனே அங்கே போனேன், என் மாமா எல்லாத்தையுமே சொன்னேன். எங்கள் மாமா இதெல்லாம் நீ வெளியே சொல்லாத, சொன்னா நம்மளை கொன்றுவான் அப்படின்னு சொன்னாரு. விடு பார்த்துலான்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் இப்பதான் பாக்குறேன் அவனை. அதெல்லாம் சரி சார், அவன் பிரச்சனை இதுக்கு இவன் கொள்ளணும். நம்ம அம்மா அப்பாவுக்கு தெரியாமவே நைஸா வெள்ளான்ட்டுண்டா. அப்படியே போய் நைஸா போய் தூங்கணும்டா. சரி ஓகேடா. அன்னைக்கு அவன் அப்பார்ட்மெண்ட்டை இடிக்க வந்தான். அதை என் கண்ணால பார்த்தேன். யாரோ துரத்திட்டு போயிட்டு இருந்தான், யாருன்னு தான் தெரியல. அதுக்கப்புறம் நான் ரொம்ப பயந்துட்டேன். ஏய் வெள்ளவாடா. உன்னை எதுவும் பண்ண மாட்டேன். நீயே வெளில வந்துட்டனா உன்னை மட்டும் குத்திட்டு போயிட்டே இருப்ப, இல்லனா ஒரு ரூம்லுக்கு எல்லாரும் சாவாங்க. நீயே வெளில வந்துருப்பாக்கலாம். 3 என்ன அது வரைக்கும் உனக்கு டைம். அதுக்குள்ள நீயே வெளில வரலனா கதை உடச்சு நானே உள்ள வந்துடுவேன். 1 அவன் யாரும் தொட்டுட்டு போயிட்டு இருந்தான்ல, அவன் பின்னாடியே நான் போனேன். நான் மறந்து பார்த்தேன், எனக்கு சரியா தெரியல. அவன் கையில ஷார்ப்பா ஏதோ பொருள் இருந்துச்சு. எனக்கு நல்லா தெரியும் அந்த 3 பேரையும் அவன் தான் கொலை பண்ணிருக்கான். 2 மச்சான் மச்சான் கதை தரடா. 3 எவனோ ஒருத்தன் கொல்ல வரான்டா. உன் டைம் முடிஞ்சுடா. நீ சொல்றது ஒண்ணுமே புரியலடா, கொஞ்சம் தெளிவா சொல்லு. கரண்ட் போச்சுடா. மேட்ச் பாக்ஸ் கூட அவன் தானே வந்துருக்கான். 2 தீப்பெட்டி இருக்குடா. எங்கடா போனாங்க? ஹலோ, அந்த அப்பார்ட்மெண்ட் மொத்தமா எரிய ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு என்ன பண்றேனே தெரியல. உடனே அந்த அப்பார்ட்மெண்ட் வெளியே வந்துட்டேன். அவன் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னால, அதுல வர எல்லா கேரக்டருமே இமேஜினரி கேரக்டர் தான், எதுவுமே ஒரிஜினல் கேரக்டர் கிடையாது. இதை பண்றது எல்லாமே அவன் தான், அவன் மட்டும்தான். ஹலோ போலீஸ் ஸ்டேஷன் கேக்குதா? ஹலோ, அதான் என்ன ஒருத்த கொல்ல வரா. ஆமா, அவன் இந்த பிச்சை வந்துட்டானா? அவன் நீ போலீஸுக்கு கால் பண்ணியிருந்தான்ல, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கொண்டுட்டான். அப்பவே எனக்கு புரிஞ்சு போச்சு என்னைக்காவது ஒன்றும் நம்ம மாட்டிக்க போனான்னு. அன்னைக்கே அவன் முடிவு பண்ணான், இவனையும் கொண்டுட்டு இவனோட ஐடென்டிட்டிலேயே ஒரு கதையை உருவாக்கணும். அந்த கதையை எல்லார்ட்டையும் சொன்னான். அங்க என்ன பாக்குற, அதை நம்பவும் வச்சான். இப்ப எங்க இருக்கான் அவன்? இப்பதான் சார் ஹாஸ்பிட்டல்ல இருக்க, வாஷ்ரூம் போறேன்னு சொல்லிட்டு போனான். நீ நினைச்சிட்டு இருக்க மாதிரி அவன் ஒன்றும் சாதாரண ஆள்லாம் இல்லை, சரியா? இவன் வந்து இப்போ நம்ம பிடிச்சி கொடுத்தா கூட இவன் திருப்பி மென்டல் ஹாஸ்பிட்டல்லாம் போவான். அவன் திருப்பி தப்பிச்சும் வருவான். இவனால இங்க நிறைய பேர் உயிருக்கு ஆபத்து இருக்கு, புரியுதா? இவனை போட்டாதான் இங்க நிறைய பேர் நல்லாவும் இருப்பாங்க. எங்க அப்பா அம்மாவுடைய சாவுக்கு அவன் பதில் சொன்ன மாதிரி இருக்கும். இதை பத்தி அவன் உயிரோட இருக்கான்னு உனக்கும் எனக்கும் மட்டும்தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியக்கூடாது. சரிங்க சார், நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன். இரு ஒரு நிமிஷம்.
சொல்லுங்க சார். ஐயோ இன்னைக்கு தானே சார்ஜ் எடுக்கிற? ஆமாம் சார், நீ தான் ஜாயின் பண்ணுறேன். ஒன்றும் இல்லையா, ஒரு மர்டர் கேஸ் ஆகிடுச்சு, 3 பேர் இறந்துருக்கானுங்க, அதில் ஒரு போலீஸ்காரன் வேற. நீ ஒன்று பண்ணு, இந்த கேஸை நீனே எடுத்துக்கோ. ஜூன் 29 தான் எங்கள் அப்பா அம்மா செத்தாங்க. அதே ஜூன் 29 தான் இன்னைக்கு நைட்டு 12:30 மணிக்கு கொலை நடந்திருக்கு. அவன் தான் பண்ணியிருக்கணும், இது அவன் தான் பண்ணியிருக்கணும். நீ ஒன்று பண்ணு, போய் யாருக்கும் தெரியாம அவனை கூட்டு வந்துரு. நம்ம அவனை எங்கேயாவது கூட்டு போய் என்கவுண்டர் பண்ணிடலாம். இந்த கேஸ்ல கூட வேற யாராவது பேர் போட்டுக்கலாம். இப்படியே அவனை வெளியே விட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா அவன் எல்லாருமே கொலை பண்ணிட்டு தான் இருப்பான். போடா. சார் சார் என்னயா? அவன் தப்பிச்சுதான் நினைக்கிறேன் சார். ஹாஸ்பிட்டல்லே இல்ல, வாஷ்ரூம்லயே இல்ல சார். எங்க போனானே தெரியல சார். ஏய், ஒருத்தர் மட்டும் பார்க்க முடியாது உங்களால? என்ன தேடி இவ்வளவு சீக்கிரம் வருவான்னு நினைச்சே பார்க்கல. அவனுக்காக நான் சென்னைக்கே டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டு வந்தேன். ஆனா இந்த கேஸ் என்ன தேடி வந்திருக்கு. பிடிக்கிறேன், நானே பிடிக்கிறேன், அவனை நானே முடிக்கிறேன். ஹலோ சார், இன்னைக்கு நைட் அவன் கண்டிப்பா கிரேவி யார்டுக்கு வருவான் சார். அவங்க அப்பாவுக்கு பொக்கே வைக்க அந்த ஹாஸ்பிட்டல்ல எரிஞ்சு செத்த எல்லா பிணமும் அந்த கிரேவி யார்ட்ல தான் சார் இருக்கு. அந்த கிரேவி யார்ட்ல யாருமே போக மாட்டாங்க சார். ஆனா வருஷத்துக்கு ஒரு டைம் அந்த கல்லறையில எப்பயுமே ஒரு பூ இருக்கும் சார். நான் கேள்விப்பட்டிருக்கேன்.